வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கையின் தரைப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் தற்பொழுது காலை 4:30 மணி நிலவரப்படி இலங்கையோட திரிகோணமலைக்கும் பட்டிகோலாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடலில் பாதி தரையில் பாதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நேற்றைக்கு கூட ஒட்டுமொத்த தென்னிலங்கை தரையில் நீடித்துக் கொண்டிருந்தது பாதுல்லா அருகே. பிறகு அது அம்பாறைக்கு கொஞ்சம் வடமேற்கு புறம் போனப்போ இப்போ பட்டிகோலாவிற்கும் திரிகோணமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கடலை ஒட்டிய தரைப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கரையில் பாதி தரையில் பாதியாக. இப்போ இதை பார்க்கும் பொழுது உலக வானிலையாளர்கள்லாம் கடலில் இறங்கி வடக்கு நோக்கி சென்றுவிடும், ஆந்திரா நோக்கி சென்றுவிடும் என்று தொடங்கிவிட்டார்கள். மீண்டும் நாம திரும்ப 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 சொல்றது ஒன்றே ஒன்றுதான். திரிகோணமலை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கீழக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 டிகிரி வட அட்சரேகை. அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் என்பது 12 டிகிரி வட அட்சரேகை. இந்த 12 டிகிரி வட அட்சரேகைக்கும் இந்த அதாவது மாமல்லபுரத்துக்கு தெற்கே மரக்காணம் 12 டிகிரி வட அட்சரேகை, மரக்காணம் மாமல்லபுரம் இந்த பகுதிக்கும் டெல்டா மாவட்ட கரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கிடக்கும். ஆனால் புயலாக கரை கிடக்காது. நல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஒன்றே ஒன்று, தயவு செய்து நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். நிறைய புயல்னு ஒரு வதந்தி பரவுது. பொதுவாகவே மக்களிடம் ஒரு தாழ்வு அமைப்பு இருந்தாலே அது புயல் என்று தான் பேசப்படுகிறது. நிறைய விழிப்புணர்வுகள்லாம் வேண்டும். புயல் என்று சொல்லவே சொல்லாதீங்க. நான் புயல் என்று சொல்றதில்லை. இப்போ டிட்வா என்று பெயரிடப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் இப்போ நம்ம புயல் என்று சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னே சொல்லி முடிச்சிருக்கலாம். 2 கிலோமீட்டர் கூட போகிறதுனால அது டிட்வாவாக மாறுது, அவ்வளவுதான். ஆகவே ஒரு 70 கிலோமீட்டர் 72 75 கிலோமீட்டர் வேகம் கொண்டு இருந்தால் அது டிட்வா, 69 வேகம் கொண்டு இருந்தால் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். 5 கிலோமீட்டர் தான் வேகம் கூட, புரியுதுங்களா? இதுக்கும் அதுக்கும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலத்துக்கும் இப்போ இருக்கிற புயலுக்கும் 5 கிலோமீட்டர் தான் வேகம் கூட. விட்டு விட்டு வீசும் காற்று